வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் முருகனை வழிபட்டால் ஆண்டுதோறும் வழிபடக்கூடிய பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தும் காவடி சுமந்தும் வேல்குத்தியும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். திருச்செந்தூரில் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் சுவாமி தரிசனத்திற்கு சுமார் 6 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் வந்து சுவாமியை தரிசனம் செய்தனர். விசாக திருவிழாவை ஒட்டி உற்சவர் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஏராளமானோர் கோயிலின் பிரகாரத்தில் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல் திருத்தணி, பழனிமலை, சுவாமிமலை, முருகன் கோவிலிலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இன்று காலை நடை திறக்கப்பட்டவுடன் சுவாமிமலை முருகனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசம், வைரவேல் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா என முழக்கமிட்டு வழிபாடு நடத்தி செல்கின்றனர்.